ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் நியூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட இன்னைக்கு கேப்டி செஷனில் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகேலா ஜெயவர்தனே ஒரு அருமையான சம்பவத்தை பண்ணார். என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போகிற சேலஞ்ச் என்னன்னா, ஸோ கிளியர் த பவுண்டரி சேலஞ்ச். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து பால் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பவுண்டரிஸை மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும். சிக்ஸர்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், பவுண்டரிஸை ஸ்கோர் பண்ணலாம். வேற இன்பிட்வீனில் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. சிங்கிள்ஸோ டபுள்ஸோ எதுக்குமே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ கிளியர் த பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய மகேலா ஜெயவர்தனே சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் ஹைலைட்டாக வந்து அவங்க காமிச்சது நமந்தீர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ராபின் மின்ஸ் அவங்கள தான். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளியர் த கேப், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பவுண்டரி கிளியரிங் இந்த ஒரு சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமந்தீரா அதுக்கப்புறம் ராபின் மின்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹெவியாக வந்து போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பெரிய லெவலில் வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லலை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எதுக்காக அப்படிங்கிறத வந்து மகேலா ஜெயவர்தனவே சொல்லியிருந்தாரு. ஸோ அதாவது வந்து ஹார்டாக வந்துட்டு நம்ம வந்து மேட்சஸை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும், 20 பாலுக்கு 40 ரன் அடிக்கணும், 50 ரன் அடிக்கணும் சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்மளோட மெயின் ரோல் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக ஆடுறது, ஹிட் அடிக்கிறது தானே தவிர அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்ஸோ டபுள்ஸோ ஓடிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி ஓடினாலுமே அது எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அப்போ முக்கியம் இல்லையா அப்படின்னா, ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப முக்கியம் தான். பட் அது எந்த இடத்துல முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் 2025 சீசனை ஒரு வேற லெவல் அப்ரோச்சோட தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸான ஹிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுக்கறது பேர் போன விஷயம். இதெல்லாம் எத்தனையோ தடவை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக இந்த தடவையும் அதை வந்து ரீரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய ஸ்கை சூரியகுமார் யாதவ் எம்ஐயோட ப்ராக்டிஸ் செஷனில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் நெட்ஸ்க்கு வருவார். ஸோ அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் வீடியோவும் எம்ஐயோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வரும். ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் T20 அப்படின்னு வரும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு இவர் இருந்தார் அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இவரே மிடில் ஆர்டர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் இருந்தது. இதுக்கப்புறமும் அது இருக்க தான் போகுது. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சொதப்பிட்டு இருக்கு. ஏன்னா திலக் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா திலக் வர்மா வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு பிளேயர். ஸோ இன்டர்நேஷனலில் வந்து அவரோட ஸ்பாட் அப்படிங்கிறத வந்துட்டு திலக் வர்மாவுக்கு கொடுத்துட்டு ஸ்கை வந்து T20ல பெரிய லெவலில் வந்துட்டு அந்த ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாரு. ஸோ ஐபிஎல் அப்படின்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக ஸ்கை ஃபார்முக்குள்ளே வந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய திலக் வர்மா ரொம்பவே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயர் தான். பட் ஆனால் திலக் வர்மா என்ன தான் வந்துட்டு எந்த ரோலில் ஆடினாலும் அதுக்கு முன்னாடி வந்து யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அவரோட ஃபார்மும் ரொம்ப குரூஷியல். ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு பெரிய லெவலில் அடிச்சாகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஸ்கையோட ப்ராக்டிஸ் செஷன் வீடியோக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அவர் வந்துட்டு மிடில் ஆர்டரில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவாரோ அதே மாதிரி வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு ஜாயினிங் வந்துருச்சு. ரோஹித் சர்மா எப்போ ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. ரோஹித் சர்மா வந்து இன்னும் 2 டேஸில் ஜாயின் பண்ணுவார். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸை முடிச்சிருக்கிறதுனால ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஜாயின் பண்ணுவார். அது வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. கூடிய விரைவில் வந்துட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் வேற லெவலில் வந்து இப்போ ஜாயின் பண்ண மாதிரி நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் ரொம்ப எஃபெக்டிவாக சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுவார். பட் ஆனால் இன்னொரு 2 டேஸ் டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.